போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பண்டிகை அன்னைக்கு நாங்கள் கள்ளழகர் கோவில் தாங்க போயிருந்தோம். வியாழக்கிழமை ராமேஸ்வரம், திருப்புல்லானி அந்த பக்கம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியில் மதுரையில் பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம், கள்ளழகர் கோவிலெல்லாம் பார்க்கலான்ட்டு வந்திருந்தேங்க. இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கள்ளழகர் கோவிலோட ராஜகோபுரம் தாங்க இப்போ காமிச்சிட்ருக்கிறேன். இந்த கோவிலில் அவ்வளோ கூட்டங்க. பழமுதிர் சோலையும் கூட்டம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்புசாமி கோயிலையும் கூட்டம், கள்ளழகர் கோயில்னா பயங்கர கூட்டம். ஏன் இவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து 18ஆம் படி கருப்புசாமி கோவில் வந்து திறக்கிறாங்களாமா. அது எங்களுக்கு தெரியலிங்க, எதாச்சியாக தான் நாங்கள் போயிருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போவே கோயிலெல்லாம் வந்து எல்லா பக்கம் தங்கியிருந்தாங்க. 18ஆம் படி சாமி கோவில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் டென்ட் அடித்து இப்போவே பாத்திரம் பண்ணாமலும் எடுத்துகிட்டு வந்து இல்லை மீண்டோரில் வந்து பிளேஸ் பிடிச்சி வச்சு தங்கியிருந்தாங்க. பார்க்குறக்கே வித்தியாசமாக இருந்தது. ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கள்ளழகர் கோவில் வந்து உள்ளே போகிற வழிதாங்க. அதே மாதிரி இங்கே பிரம்மோற்சவ விழாவோட நிறைவுங்களாமா, தேர் இழுப்பாங்களாமா. எனக்கு இதை தேரெல்லாம் நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை, கள்ளழகர் தேரெல்லாம். இங்கே பாருங்கள், ரொம்ப லக்கின்னு நினச்சிட்டேன். அவ்வளோ பெரிய தேருங்க. நல்லா முன்னாடி 4 குதிரையை வந்து சாமி கட்டி இழுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாம் கள்ளழகர்னா அவ்வளோ ஃபேமஸாக டிவியில் தான் பார்த்துருக்கேன். இது தடவை தான் போய் நேரில் கள்ளழகர் தேரே பார்த்துருக்குறேங்க. அந்த கயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கயிறுங்க. நம்ம ஊர் தேரெல்லாம் நம்ம பிடிச்சி இழுத்துருக்கிறேன். ரொம்ப ஒன்றா சங்கிலி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கயிறே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நல்லா அவ்வளோ பெரிய கயிறு போட்டிருந்தாங்க. அது குதிரை இருக்கிறது முன்னாடி பக்கங்க, இது வந்து பின்னாடி பக்கம் தேர். சரி, என்ன மாதிரி நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க, இந்த மாதிரி கள்ளழகர் தேரெல்லாம் பார்க்காம இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். சரி, உங்களோட ஷேர் பண்ணலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க அப்படி இங்கிருந்து தேரெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு வேண்டுதலுங்களாமா. வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா இந்த மாதிரி மாடு வேண்டி கோயிலில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்களாமா. நல்லா அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. மாட்டுக்கு இதெல்லாம் கட்டி கொண்டு வந்திருந்தாங்க. அது இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருவாள், அவ்வளோ பெரிய அருவாளுங்க. அவ்வளோ அருவாள் இங்கே வச்சுருந்தாங்க. அப்படி குமிச்சு வச்சுருந்தாங்க. நிறைய சின்ன சின்னதாக கொண்டும் போயிருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டால் இதே மாதிரி பிரார்த்தனை வந்து வச்சுட்டு போவாங்களாமா 18ஆம் படி கருப்புசாமிக்கு. அந்த பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா அடுத்த வருஷம் இது மாதிரி பெரிய அருவாள் ஒரு 18 அடி 20 அடி அந்த மாதிரி வேண்டி கொண்டு வந்து செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்களாமாங்க. பார்க்கறக்கே அவ்வளோ பெருசாக தின்னா கூட இல்லைங்க, நல்லா கெட்டியாக திக்காக அவ்வளோ பெரிய அருவாள் இருந்ததுங்க. பார்க்கறக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக, எனக்கு ரொம்ப இதாக வித்தியாசமாக பார்க்கறக்கு எவ்வளோ இதாக இருந்ததுங்க. இந்த பார்த்தீங்கன்னா உள்ள கள்ளழகர் கர்ப்ப கிரகம் தாங்க, உள்ளே போகிற வழி தான். இதுக்கு மேலே வந்து உள்ள வீடியோ அலௌடு இல்லைன்ட்டாங்க. அதனால் இது வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சுதுங்க. நீங்களும் இங்கேருந்தே சுவாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் உள்ளே போய் எடுக்க முடியாதுங்க. இந்த டைமில், அதாவது ஃபங்க்ஷன் டைமில் எனக்கு வந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. ஒரு டைம் கூட, ஒரு வருஷத்துக்கு கூட இந்த மாதிரி வந்து இந்த ஃபெஸ்டிவல் பிரம்மோற்சவ டைமில் வந்து பார்த்ததே கிடையாது அழகர் கோவிலில். அது 3 சுவாமியே தரிசனம் பண்ணது அவ்வளோ சந்தோஷங்க. முருகர், கருப்பு சுவாமி, அழகர் கோவிலுங்க.